நீங்க தேவனை சரியாய் அறிந்திருக்க முடியுமானால், வேதம் சொல்லுகிறது, யோபு 19:25 யோபு சொல்லுகிற போது சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான். அவனுடைய வாழ்வின் அனுபவங்கள் என்ன, போராட்டங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறான். குடும்பத்தில் அநேக இழப்புகள் வந்திருக்கிறது. தேடுகிறான் தேவனை. யோபு அப்படித்தான் சொல்லுகிறான். வலதுபுறத்திலே கிரியை செய்கிறார், அவரை காண முடியவில்லை. இடதுபுறத்திலே கிரியை செய்கிறார், அவரை பார்க்க முடியவில்லை. முன்னால பார்த்தாலும் இல்லை, பின்னால பார்த்தாலும் இல்லை, எங்கு தேடியும் அவரை காண முடியவில்லை. ஆனால் ஒன்றை அறிந்திருக்கிறேன், நான் போகும் பாதையை அவர் அறிவார். அந்த நம்பிக்கைங்க யோபு சொல்லுகிறான், என் பாதையை என் தேவன் அறிவார். இங்கே யோபு சொல்லுகிறான், யோபு 19:25 சொல்லுகிறது, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். எல்லாம் போகட்டும், அதை பத்தி எல்லாம் கவலைப்படலை. ஆனா என் தேவன் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் பிழைத்திருக்கிறார். ஒரு நாள் இந்த பூமி பந்தின் மேலே வந்து நிற்கிறதை நான் காண்பேன் என்று அவன் அறிந்திருந்தான். அவனை தேவன் அறிந்திருந்தான். அவன் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் அவனிடத்திலே 2 மடங்காய் திரும்ப கொண்டு வந்து தந்தான். ஏன்னா நீங்க தேவனை எப்படி அறிந்திருக்கிறீர்கள்? இங்கே சங்கீதம் 91:2 வாசிக்கிற போது அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நீர் என் தேவன், நான் உன்னை நம்பி இருக்கிறேன்னு சொல்லுவேன். ஆண்டவரை பார்த்து எல்லா சூழலிலும் அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்க தான் என் அடைக்கலம். அடைக்கலம் சொன்னா வேற வாய்ப்பே இல்லை, வேற வழியே இல்லை. அப்படியே சரண்டர் ஆகிறது பார்த்தீங்களா? அந்த அனுபவங்கள் சொல்றான், நீர் என் அடைக்கலம். கர்த்தரை நோக்கி அவன் சொல்றான், நீர் என் அடைக்கலம். ஏன்னா தேவனோடு கூட பேசுகிறான், உறவாடுகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த அடைக்கலத்தின் அனுபவங்கள் 9வது வசனத்திலையும் அதை தான் சொல்லுகிறான், நான் கர்த்தரை நோக்கி, நீங்க தான்ப்பா எனக்கு அடைக்கலம்னு சொல்லுவேன். அவரை தான் நான் எல்லாமாய், எனக்கு எல்லாமே அவர் தான் சொல்லுகிறான். அப்போ இந்த அனுபவங்கள் பாருங்க, இந்த அடைக்கலமாய் இயேசுவுக்குள்ளாக தன்னை ஒப்பு கொடுக்கிற அனுபவம் இருக்கு பாருங்க, உங்க வாழ்க்கையில எவைகளை கொண்டு வருகிறது. ஆரம்ப காலங்களில் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவன் இடைப்பட்ட போது அவங்களுக்கு சொன்னார், யோசுவாவை பார்த்து, யோசுவா, கானான் தேசத்தை சுதந்திரிக்க போகிறீர்கள், எல்லாம் செய்ததற்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, கானான் தேசத்திலே என் ஜனங்களுக்காக ஒரு 6 அடைக்கல பட்டணங்களை உண்டாக்கு, ஒவ்வொரு கோத்திரங்களுக்கு நடுவிலும். அப்போ பாருங்களேன், ஒவ்வொரு கோத்திரங்களும் அப்படியே நெருக்கமான இடங்களிலே அந்த அடைக்கல பட்டணங்கள். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, 2 கோத்திரங்களுக்கு நடுவிலே ஒரு அடைக்கல பட்டணத்தை வச்சிரு. இந்த பக்கத்துல இருந்து ஓடி வந்தாலும், இந்த பக்கத்துல இருந்து ஓடி வந்தாலும் அது சமதூரத்திலே இருக்கட்டும், எவனும் லகுவாய் உள்ளே வருகிறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு அடைக்கல பட்டணத்தை ஏற்படுத்து. ஏன்னா எப்பவும் யாருக்கு வேணாலும் எந்த விதமான தேவைகள் வேண்டுமானாலும் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், ஆபத்து வரலாம், உதவி தேவைப்படலாம். அப்ப இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளாக ஓடி வரட்டும், அந்த அடைக்கல பட்டணம் அவனை பார்த்து கொள்ளணும்னு சொல்லி அந்த அடைக்கல பட்டணத்தை கர்த்தர் உண்டாக்குகிறார். ஒண்ணுதான், நீங்க தான் என் அடைக்கலன்னு ஆண்டவர் சமூகத்திலே ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரிடத்துல உள்ளே வரணும். அந்த அடைக்கல பட்டணத்துக்கு உள்ளே வரும்போது பிரமாணம் என்ன சொன்னா, வாசல்ல நின்று சொல்லணும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், பாவியாகி என்மேல் கிருபையாயிருன்னு சொன்னா அது சொல்லுவார், உள்ளே வான்னு சொல்லுவார். உள்ளே உனக்கு அடைக்கலம் உண்டு, பாதுகாப்பு உண்டு. இதற்குள்ளாக நீ இருக்கிற வரையிலும் நீங்க என்ன அந்த 35 வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்கள். 26, 27 வசனங்கள்லாம் சொல்லுது, உள்ளே இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பு, வெளியே போயிட்டீங்கன்னா கம்பெனி ஜவாப்தாரி அல்ல. எப்படி சொல்லுவாங்க? இதுக்கு எங்களுக்கும் உள்ள இருக்கிறியா, உள்ள இருக்கிற வரைக்கும் நாங்க பொறுப்பு, உள்ள இருக்கிற வரைக்கும் இந்த தேவனுக்குள்ள இருக்கிறவர். வெளியே நின்று என்ன செய்ய முடியாது, ஒன்றும் சொல்ல முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. வெளியே போனதுக்கு அப்புறம் நீ அடிபட்டா நாங்கள் பொறுப்பு அல்ல. நீங்க ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் அவளுடைய வாழ்விலே
போவாஸ் சொல்லும்போது சொல்லுகிறான், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு தருவார். என்ன செய்தாலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் நிழலிலே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். ஓடி வரா, யாருமே இல்லை ஆண்டவரே. நகோமி சொல்லுகிறா, இல்ல இல்ல, உனக்கு உதவி செய்ய முடியாது, உன் எதிர்காலத்துக்கு நான் உத்தரவாதம் தர முடியாது, உன்னை வாழ வைக்க முடியாது, பேசாம உன் ஊருக்கு உன் சொந்தங்களிடத்திலே திரும்பி போ என்று நகோமி சொல்லுகிற போது ரூத்து சொல்றா, பரவாயில்ல, நீ என்னை வாழ வைக்கலனாலும் பரவாயில்ல, நான் உன் கூட தான் வருவேன். நீ எங்கு போகிறாயோ அங்கு நானும் வருவேன். நீ ஆராதிக்கிற தேவனை நானும் ஆராதிப்பேன். ஒரே ஒரு வார்த்தை தாங்க. தேவனிடத்திலே அடைக்கலமாய் ஓடி வந்த ரூத்தை கர்த்தர் ஒரு நாள் கைவிடலை. உலகம் கைவிடலாம், உறவுகள் கைவிடலாம், எல்லாரும் கைவிட்டு போகலாம், எல்லாரும் மறந்து போகலாம், எல்லாரும் விட்டு விட்டு போனாலும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, உன்னை அழைத்தவர், உன்னை தெரிந்து கொண்டவர் ஒரு நாளும் உன்னை விட மாட்டான். ஒவ்வொரு நாளும் நடத்துவார். ஒவ்வொரு நாளும் இவளுடைய வாழ்விலே போவாஸ் அவளோடு கூட பேசுகிறான். போவாஸ் சொன்னதை எல்லாம் அவளுக்கு செய்தான். எத்தனை அதிகாரம், எத்தனை ஆசீர்வாதம், எத்தனை நன்மை, எத்தனை பெரிய வாக்கு தத்தத்துக்குரியவளாய் ரூத் மாறி போகிறதை பார்க்கிறோம். இந்த சந்ததியிலே இயேசு பிறக்கிறதை பார்க்க முடியும். ஏன் சொன்னா, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு போவார்.